வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருங்க. ஸோ ஆமாங்க, ஸோ நம்ம வந்து இன்னொரு ஹெல்மெட் வந்து வாங்கியாச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து ஹெல்மெட் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ ஒரு கடையில் போய் வாங்கியிருப்பேன். பட் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன். சும்மா வந்து இந்த ஹெல்மெட் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஸோ என்ன வேணால் கீழே வந்து போய் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஹெல்மெட் தாங்க. ஸோ பாக்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன ஹெல்மெட் அப்படின்னு. ஸோ இந்தாங்க வீக்காக தான். ஸோ இந்த ஹெல்மெட் தாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் பெரிய அட்வான்ஸான ஹெல்மெட்லாம் கிடையாதுங்க. ஸோ ஒரு நார்மல் ரேட் ஹெல்மெட்லாம் ஒரு 1800 700 அந்த ரேஞ்சு ஹெல்மெட்டு தான் அது. ஸோ உங்களுக்கு வளன்னு பேசாமல் தொடர்ந்து காமிச்சிடுறேன். ஸோ இதாங்க. ஸோ இதுதான் மொபைல் எடுத்துன்னு வச்சிடலாம். ஸோ இதாங்க இப்போ நம்ம ஹெல்மெட்டு தெரியுதா? ஸோ நல்லாயிருக்கும், டீசெண்டாக. இந்த ஹெல்மெட் வந்து எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நார்மல் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் முதல் வச்சுருந்தேன்ல, அந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ பெருசுன்னா என்ன சொல்கிறது, அப்படியே ஓவர் வெயிட்டுங்க. இது நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சிம்பிளாக வந்து எங்கேயுமே போட்டு போக முடியாது. ஸோ அந்த ஹெல்மெட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஹெல்மெட்டு. ஸோ SMK பிராண்டு. உண்மையிலே செம்ம வெயிட்டாக இருக்குங்க இந்த ஹெல்மெட்டு. ஸோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறோம், ரைடுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உண்மையிலே வேறு லெவல் ஹெல்மெட் இது. உண்மையாக நல்லாயிருக்கும். நல்ல கிளாஸியான லுக்காக அப்படியே எங்கேருந்து பார்த்தாலும் நான் அப்படியே அழகாக தெரியும் வியூ வந்து. அதனால தான் இந்த ஹெல்மெட் வாங்கினது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் பெரிய ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு வந்து இந்த வந்து எடுத்து அப்புறமா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கில் போகும்போதுங்க ரொம்ப எனக்கு வந்து இதாகிடுச்சு. என்ன வெயிட் வந்து ரொம்ப ஓவராக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டப்பனாக இருக்கும். அப்படியே 1.5 கிலோ கிட்டத்தட்ட 1/600 கேமராலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா உள்ள அந்த மைக்கு அந்த போர்ட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/800 1/90 கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்கும். டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போகவே முடியாது. நான் விலாகே எடுக்க மாட்டேன். ஸோ சும்மா போனாலும் இந்த ஹெல்மெட்டை தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சா. ஸோ அதுக்காகத்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஹெல்மெட் வந்து வாங்க வேண்டியதாகிப்போச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வெயிட் வித்தியாசத்தில் இது சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, இதனால டிராஃபிக்குள்ளலாம் ஓட்டி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து 2 வண்டி இருக்குது. ஸோ இன்னொரு சின்ன வண்டி வந்து நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் போட்டு அந்த வண்டி ஓட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். வண்டி வந்து சின்ன வண்டியாக தெரியும். ஹெல்மெட் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி என்ன தம்பி இந்த வண்டிக்கு இந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் சின்ன ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீகாவில் வந்து இப்போ வந்து போல்ட்டுங்க. ஸோ போல்ட் உண்மையிலே வேறு லெவல். இந்த இதில் தெரியுமா, அந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாகவும் நல்லா ஃபுல் பிளாக்காக நல்லா எந்த இதுவுமே இல்லாமல். இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெக் இருக்குது பார்த்திங்கன்னா, நான் 2-3 வீடியோலாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீகா இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மறைச்சிட்டு அப்படியே வந்து இதில் வந்து AGV சிம்பிள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஹெல்மெட் வந்து வித்தியாசமாகவே தெரியாது. ஒரிஜினல் AGV வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 2 விங்ஸ் வரும். இந்த சேர்ந்து 2 விங்ஸ் வர்ற மாதிரி வரும். பட் இதில் வந்து வெறும் ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சோம்னு நல்லாயிருக்கும். உண்மையில பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணேன். என்ன நிறையா இது காமிச்சாங்க, நிறையா கிராஃபிக்ஸ் எல்லாம் உள்ளதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து ஆல்ரெடி வந்து கிராஃபிக்ஸ் உள்ளது வந்து வாங்கியாச்சு. எனக்கு வந்து ஃபுல் வந்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, அதில் வந்து இது மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பிளாக் வந்து இந்த ஹெல்மெட் வந்து என்ன சொல்கிறது, யூனிவர்சல் ஹெல்மெட். எல்லாத்துக்கும் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். சின்ன வண்டிக்கும் போட்டுக்கலாம், பெரிய வண்டிக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா பார்க்க வந்து லுக்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக தாங்க இந்த ஹெல்மெட் வாங்கினது. ஸோ அது சின்ன அன்பாக்சிங் தான். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இது வந்து 3 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. பட் இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்கும் போல். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வீகாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த இப்படி ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கும். ஸோ அந்த ஹெல்மெட் தாங்க இப்போ நான் வச்சுருந்தது. ஸோ அது வந்துலாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஹெல்மெட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குல்ல, இந்த லுக் வைஸ்க்காக அந்த லுக்குக்காக தான் வாங்கினதே. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. போட்டு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரிச்சிடலாங்க. இன்னும் பிரிக்கவே இல்லை இதை. ரைட், நல்லா வச்சிடலாம் அதை.
நல்லா தாங்க இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதாங்க லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த இடத்துல நம்ம யூடியூப் சிம்பிளு, கோப்ரோ, அப்புறம் இங்கே ஏஜிவி, இந்த 3 ஸ்டிக்கர் வந்து இதில் ஒட்டணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒட்டுவோம். உண்மையிலே லுக் வைஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கா, மண்டையில் போட்ட மாதிரியே தெரில, தலையில் போட்ட மாதிரியே தெரில. நல்லா ஃபிட்டாகவும் இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது பார்க்க ஹெல்மெட்டு. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் மொதல் ஹெல்மெட் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கிராஃபிக்ஸில் எடுங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். பட் ஆல்ரெடி வந்து ஹெல்மெட் வச்சுருக்கேன், இன்னொரு ஹெல்மெட் வாங்கணும்னா இது போகலாம், நீங்கள் ஃபுல் பிளாக் போகலாம். உண்மையிலே வந்து சூப்பர் ஹெல்மெட்டுங்க அது. நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இதில் வந்து நான் இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருங்க. ஸோ ஸோ இந்த ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒட்டியிருப்பேன். இதெல்லாம் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் எப்படி ஒட்டினேன். ஆனால் இது ஃபுல்லாமே நான் யூடியூப்பில் தான் பார்த்து தான் ஒட்டினேன். பட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணது ஃபுல்லாமே இந்த ஹெல்மெட் வச்சு தான். ஸோ இதில் தான் நான் வந்து இந்த ஒட்டின வீடியோலாம் நான் வந்து இதில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் இது எதுக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒட்டுறோம், மோட்டோ விளாக் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக வந்து டக்குன்னு வந்து ஒட்டி அப்படியே எடுத்தாச்சுங்க. ஸோ அதனால் வந்து உள்ள மைக் செட்டப்லாம் நானாக தான் பண்ணது. ஸோ இந்த மைக்கெலாம் மாட்டியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நானாக தாங்க பண்ணேன். அதெல்லாம் நான் வந்து காட்டல. பட் இந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம வந்து எல்லாம் இதில் இருக்கிற அதே ஸ்பெக்கை தான் இதுலேயும் பண்ண போகிறோம். பட் வந்து அதில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து என்னது அந்த கோப்ரோ மவுண்ட் வந்து ஒட்டணுங்க. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி ஒட்டணும், அது எப்படி ப்ராப்பராக ஒட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? இது வந்து சின் ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று போடுவாங்க. சின் ஸ்ட்ராப் வந்து ஃபுல்லாக அதில் வந்து எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா அது வந்து பெருசாக தெரியுமா, எனக்கு அது ஒரு தனி வெயிட் மாதிரி தெரியும். கோப்ரோவே கிட்டத்தட்ட வந்து அதே 1/2 கிலோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் உலாஞ்சி கேஸ்லாம் போட்டு அந்த அடாப்டர்லாம் வச்சு. அதனால் வந்து இதாங்க எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அது வந்து எனக்கு வந்து அவ்வளோவோ இல்லை. அது வந்து ஏன்னா அசிங்கமாக ஒட்டிடக்கூடாது. அசிங்கமாக ஒட்டினோம்னா போச்சு, அவ்வளோதான். ஹெல்மெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்டா ஒட்டணுமோன்ற அளவுக்கு ஆயிரும். ஏன்னா ஒட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒட்டணுங்க அதை. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா தாங்க இருக்குது இந்த ஹெல்மெட்டை பற்றி ஸ்பெஷலாக சொன்னால் அந்த ஸ்பாய்லர் தான். இந்த ஸ்பாய்லர் நல்லாயிருக்கு, லுக்காக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த இருக்குல்ல, இதை வந்து மாற்றிடலாங்க. இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ புதுசுன்றனால இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் மாற்றிடலாம். மற்றபடி முத்திரை, இந்த டாட் சிம்பிள் இது வந்துடுது. இது இருந்தாலே மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1350 கிராம்ஸு. சரிங்களா? இதுமாதிரி நல்லாயிருக்குங்க. இனி வந்து நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போனேன்னா மேக்ஸிமம் இந்த ஹெல்மெட் தாங்க யூஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேயாவது நம்மளை வெளியே பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் எல்லா பத்துக்குமே தெரியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டெழுத்தில் அச்செழுத்தில் இருக்குங்க. மேக் தினேஷ் விலாக்ஸ் அப்படின்னு போட்டு சைட்லேயே இருக்கும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் ஒரு 2-3 பசங்களாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்க முடியலங்க. ஒரு முக்கியமான டைத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலாக் வந்து அவங்க தான். நம்ம யாரையாவது மீட் பண்ணும்போது அதெல்லாம் மிஸ் ஆயிடுது. அந்த டைத்தில் வந்து நான் கேமரா மாட்டாமல் போயிடுறேன். ஒன்று வந்து வீடியோ எடுக்காமல் போயிடுறேன். இல்லாட்டி கேமரா கட்டி உள்ளே வச்சு அப்படியே 2-3 வாட்டி அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஸோ முக்கியமானதெல்லாம் அதை வந்து விலாக் எடுக்க முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதில் நம்ம சைடில் நம்ம இந்த ஹெல்மெட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வண்டியில் போனாலும் நான் தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் என்னை வந்து அந்த இதை வச்சு காண்டாக்ட் பண்ண முடிஞ்சாவோட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சைடில் ஒட்டிடுவேன். நான் எப்படி மேக் தினேஷ் விலாக்ஸ்னு போட்டுருவேன், ஒரு கோப்ரோ, இங்கே ஏஜிவி. ஸோ இந்த இதை போட்டு நான் ஃபைனலாக நான் முடிச்சுட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த என்னது கோப்ரோ மவுண்ட் ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து நான் ஸ்டிக்கரிங் பண்ணுறபடி அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போடுறேன். அடுத்தடுத்து இந்த ஹெல்மெட்டில் என்னென்ன பண்ணுறோன்னா அந்த வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, அப்டேட்டாக வந்துருக்கேன். சரிங்களா? சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ மட்டும் பார்த்து வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ண வேணாம். ஸோ உள்ளே இருக்கிற எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.